நண்பர்களே, 108 நாட்கள் 108 பயிற்சி. இன்றைக்கி நம்ம 7ஆம் நாள் பயிற்சி. இடையில கொஞ்சம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கோயில் பூஜை இதெல்லாம் இருக்கிறனால என்னால் சரியாக தொடர்ந்து பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக 108 பயிற்சியுமே கண்டிப்பாக நான் பதிவு செஞ்சுருவேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, குலதெய்வ வசிய மை. நமக்கு நம்ம 1000 தெய்வம் வழிபாடு பண்ணலாம். நமக்கு நிறைய தெய்வங்கள் பிடிச்சிருக்கும். இருந்தாலும் குலதெய்வம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு சரியாக முறையாக பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய காரியம் எதுவுமே வெற்றியாகாது. திருப்பதி போங்க, பழனி போங்க, திருச்செந்தூர் போங்க, எந்த இடத்துக்கு வேணுமாலும் போங்க. ஆனாலும் குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது செய்யலை என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுபோல் பார்த்திங்கன்னா, குலதெய்வ கோயிலில் ஒரு கோட்பாடு இருக்கும், பலி கொடுக்கறதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். பலி இந்த இதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னாலும் அந்த சாபத்துக்கு நம்ம ஆளாக முடியும். நம் முன்னோர்கள் சில விஷயங்கள் காரணம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன் அப்படிலாம் நம்ம சாப்பிட்லன்னா நம்மளுடையது. பாரம்பரியமாக என்ன குலதெய்வ கோயிலில் வழிபாடு முறைகள் இருக்கோ அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம முறையாக செஞ்சிட்ருக்கோம், சரிங்களா? எனக்கு பிடிக்கல அது இதுன்னு சொல்லி அதை நிராகரிக்கக்கூடாது. நிராகரித்தோம்னா குலதெய்வ கோபத்துக்கு நம்ம ஆளாகிற மாதிரி இருக்கும். எல்லா காரியங்களும் தடையாயிரும். அதே நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். கண் திருஷ்டி ஓமல் எல்லாமே சரியாகும். மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ மண்ணை மிதிக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கான பிரச்சனையை சரியான ஒரு முடிவு கட்ட முடியும். நம்ம குலதெய்வம் தானே பார்த்துக்கலாம் போ அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன உயிர் போயிடுமா? உயிரெலாம் போகாது. அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பார்வை குறையும் போது நமக்கு கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்துக்கும். அதனால் குலதெய்வ கோயில் போகிறத ஒரு கட்டாயமாக வச்சுக்கணும். அதுதான் முறை. ஒரு அஷ்டமி, சிவாய நம, அஷ்டமி வேண்டாம், பௌர்ணமி, அமாவாசை நாள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லாயிருக்கும். சரி, இப்போ குலதெய்வம் வசியமை செய்யக்கூடிய முறையை நம்ம பார்க்கலாம். முதல்ல அப்படி பார்த்திங்கன்னா, கருமஞ்சள் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். பச்சை கருமஞ்சளை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து அதை நட்டு பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி எடுக்கணும். அதை காப்பு கட்டி எடுக்கக்கூடியதற்கு ஏற்கனவே நான் மூலிகை சாகு நிவர்த்தி நான் கொடுத்துருக்கேன். நம்ம அதை இதில் பார்த்துங்க, சேனலில் இருக்கும். கருமஞ்சள் பௌர்ணமிக்கு காப்பு கட்டி சாப்பு நிவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா, ஜவ்வாது, அர்த்தர், புனுகு, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, அரகஜா, வெட்டிவேர், சுத்தமான பசுனை, நாட்டு மாடு பசுனையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது காராம் பசுனா இன்னும் சிறப்பானது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பசுனையை சுத்தமானதாக வாங்கி, விலை உயர்ந்ததாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கங்க. இது எல்லாமே எடுத்து நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட மந்திரம், இப்போ குலதெய்வ மந்திரம் தெரியாது அப்படின்னா, ஓம் நமோ குலதெய்வம், ஏதோ உங்கள் குலதெய்வம் பேர், இப்போ உதாரணத்துக்கு அங்காள பரமேஸ்வரின்னு வச்சுங்க. ஓம் நமோ அங்காள பரமேஸ்வரியே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த மையை அரைக்கணும். அப்போ அந்த மையை சொல்லிக்கிட்டே அரைச்சிட்டு ஒரு காந்தம் முட்டாத டப்பா,
செம்பு டப்பா இருக்கு இல்லைங்களா, அல்லது கண்ணாடி இந்த மாதிரி சீசாவில் எடுத்து பத்திரம் பண்ணி குலதெய்வத்தை மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லி நெத்தியில் வச்சுட்டு போனாவே உங்களுக்கு குலதெய்வம் வசியமாகும். நீங்கள் எந்த காரியம் போனாலும் தடையாகாது, காரிய வெற்றி கிடைக்கும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். இது ஏன்னா அனுபவ முறை. இந்த மை ஒரு அனுபவ முறை. கண்டிப்பாக இது எல்லா அன்பர்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பைரவா சரணம்.